ज्ञानस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाप्ते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः। माधुर्योज्जल प्रेमात्य श्रीरूपानुगभक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते। नमस्ते गौरवाणी श्री श्रीमूर्तये दीनदारिणे रूपानुगताप्त सिद्धांत तंदहारिणे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 15வது பதம். உத்தவர் வந்து விதரர் இடத்துல பேசிட்டு இருக்கார். ससान्तरूपेषु इतरैः स्वरूपैरप्यात्मनानेकम्पितात्मा परावरेशो संयुक्तो हि अलोकितादो भगवान् यदाग्नि। பரம கருணாமூர்த்தியும் பௌதிக ஆன்மீக உலகங்களே ஆள்பவருமான பரமபுருஷர் இறப்பற்றவர் ஆவார். ஆனால் அமைதியே உருவானவரது பக்தர்களுக்கும் பௌதிக இயற்கை குணங்களில் உள்ளவர்களுக்கும் இடையில் உராய்வு ஏற்படும் பொழுது மகத்தத்துவம் பின்தொடர அவர் அக்னி போல பிறவி எடுக்கிறார். பகவானுடைய தோற்றம் மறைவு. உத்தவர் மைத்திரர் இடத்துல விதுரர் இடத்துல உத்தவர் விதுரர் இடத்துல பகவானுடைய தோற்றத்தையும் மறைவை பற்றி சொல்றார். பகவான் எதற்காக தோன்றுகிறார், எப்படி மறைகிறார், இது சம்பந்தமா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பகவானுடைய தோற்றத்தின் மறைவை பற்றியே பல்வேறு கருத்து வேறுபாடு. ஒரு சிலர் சொல்றாங்க அவர் எப்படி கடவுளுக்கு தோன்றுவாரு, கடவுள் தான் எங்க இருக்கிறாரு, எல்லா பக்கம் இருக்கிறாரு, அவர் எப்படி ஒரு மனித உருவுல வருவாரு, நீங்க ஏன் கடவுளை வந்து ஒரு மனித உருவுல கொண்டு வந்து அவரை சிறுமைப்படுத்தி முடிக்கிறீர்கள். ஒரு சாரர், அதாவது கடவுளுக்கு உருவம் அல்ல, உருவம் இல்ல, கடவுள் உருவமற்றவர், அருவமானவர், இறைவன் வந்து அருவமானவர், உருவமற்றவர், அப்படின்னு வியாபிச்சிருக்கிறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரர் என்ன நினைக்கிறாங்க, உருவமற்ற அந்த பரம்பொருள் எப்படி ஒரு மனித ரூபத்துல வரும், எப்படி நீங்க அவருக்கு மனித ரூபத்தை கொடுக்க முடியும், அதனால அவருக்கு பூமியில எல்லாம் அவதரிக்கல அப்படின்னு ஒரு சாரர். கடவுளுடைய தெய்வீகமான ரூபத்தை, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, புரிந்து கொள்ள முடியாதவங்க, பகவானுடைய அவதாரத்தை புரிந்து கொள்ள முடியாதவங்க, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கடவுளை அருவமாக நினைப்பவங்க, கடவுளுக்கு அல்லது இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, எப்படி நீங்க அவர் இந்த மனித ரூபத்துல வருவாருன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சார். அவருடைய தோற்றத்தை பத்தி, அவர் தோன்றதே இல்ல, அப்புறம் எங்க அவர் மலை இறக்குறாரு, அவர் பிறக்கிறதே இல்லையே, அவர் பிறக்கிறதே இல்ல, அப்புறம் எங்க இறக்குறாரு அப்படின்னு ஒரு சாரர் என்ன சொல்றாங்க, அதாவதுங்க கடவுள் வந்து உருவமற்றவர் தான், ஆனா அவர் நம்மள மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்கிட்டாரு, நம்மள மாதிரியும் செயல் பண்ணாரு, அப்புறம் அந்த உருவத்தை விட்டு செத்து போயிட்டாரு, உடலை விட்டாரு. அந்த பிரம்மம் இங்க வந்தது, பிரம்மம் தான் எல்லாமே, சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துக்கு தொடங்குது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. அந்த பிரம்மம் தான் நம்மள மாதிரி ஒரு உருவம் எடுத்துருச்சு, அப்புறம் அந்த உடலை விட்டுட்டு திரும்ப பிரம்மம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சில மார்க்கத்தை ஒரு சில மார்க்கத்தை பின்பற்றுறவங்க கடவுளுக்கு உருவமே கிடையாது, அதனால அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அவர் அவதரிக்கிறதே கிடையாதுன்னு ஒரு சில மார்க்கத்தை சொல்றாங்க.
ஒரு சில ஆன்மீகவாதிகள், குறிப்பாக பிரம்மவாதிகள், அருவவாதிகள், இவங்கெல்லாம் கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றாங்க. மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க? கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஆனா நம்மள மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்குவாரு, அதுக்கப்புறம் அந்த உடல் விட்டு போயிடுவாரு அப்படின்னு மாயாவாதிகள். பௌதிகவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதன் தான். மாயா சித்தானாம் நரதாரகேன, மாயா சித்தானாம் நரதாரகேன அப்படின்னா மாயினுடைய வலையில் இருக்கிறவங்க, மாயினா அறியாமை, அறியாமையில் இருக்கிறவங்க கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அறியாமையில தான் இருக்காங்க. யார் பகவானுடைய தெய்வீக ரூபத்தை புரிந்து கொள்ள முடியலையோ, யாரால பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை பற்றிய விஷயங்களால் கவரப்படுவதில்லையோ, யார் ஒருத்தர் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தில் ஈர்க்கப்படவில்லையோ, யார் ஒருத்தர் பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை அறியவில்லையோ, அவங்க எல்லாம் அறியாமல் இருக்கிறாங்க. அதுக்கு பல்வேறு பேர்கள் தான். இங்க இதராங்கிற ஒரே வார்த்தை, இதரர்கள். இதரா, இதரர்கள் அப்படின்னா இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி. பௌதிகவாதி, மாயாவாதி, பிரம்மவாதி, ஞானி, யோகி, சோ மெனி வெரைட்டிஸ், நிறைய வகையான இதரர்கள். இந்த இதரர்களுக்கு எல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல எல்லாருக்குமே நோக்கம் இருக்கு, எல்லாருக்குமே நோக்கம் இருக்கு, எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆசை இல்லாதவங்க இந்த உலகத்துல காமிக்க முடியுமா? யாராவது இருந்தா இந்த சத்சங்கத்துல இருந்தா கை தூக்குங்க. நான் பார்த்துருக்கீங்க, அவருக்கு ஆசையே இல்லைங்க, ஆசையே இல்லாதவர். ஆசையே இல்லாதவங்க இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஆசை இல்லைன்னா ஜடத்துக்கு தான் ஆசை இருக்காது. ஜடம் இருக்கு இல்லையா, மெட்டீரியல், அந்த ஜடத்துக்கு தான் ஆசை இருக்காது. உயிர்வாழிகளுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அது ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க சைத்தன்ய சரிதாமிரதத்துல. சைத்தன்ய சரிதாமிரதத்துல உயிர்வாழிகளுடைய ஆசை என்ன? புக்தி முக்தி சிக்தி ஓய் சகலே ஆசூன் கிருஷ்ண பக்த நிஷ்காம அதேவ சாந்த. புக்தி, பௌதிக வசதி விரும்புறவங்க கர்மிகள் அல்லது பௌதிகவாதிகள். பெயர், புகழ், பதவி, சொத்து, நிலம், வீடு இதெல்லாம் விரும்புறாங்களே இவங்க புக்தி காமி. இந்த புக்தியை புக்தி காமி பௌதிகவாதிக்கு ஆசை இருக்கு, இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும்னு. சரி, அதுல விரக்தி அடைகிறவங்க ஞான மார்க்கத்துக்கு போறாங்க. ஏன் ஞான மார்க்கத்துக்கு போறாங்க? அவங்க முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு பிறப்பே வேண்டாம், இந்த பிறப்பே வேண்டாம், அது முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க, முக்தி காமி. சித்தி காமி யோகிகள் என்ன பண்றாங்க? அஷ்டமா சித்திகளை அடையணும், அனிமா, மகிமா, இஜிதா, வஜிதா, பாராட்டி, இந்த மாதிரி அஷ்டமா சித்திகளை அடையணும்னு ஆசை. ஆனா ஒரு உண்மையான பக்தருக்கு, நம்மை போல பக்தர் அல்ல, உண்மையான பக்தருக்கு கிருஷ்ண பக்த நிஷ்காமா, அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதையேவ சாந்த, அவர் எப்போதும் திருப்தியோடு இருக்கார். அவர் எப்போதுமே திருப்தியோடு இருக்கார். மற்றவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தரோட ஒப்பிடும் போது, அதாவது ஒரு தூய பக்தரோட, நம்மை போல பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிற பக்தர்களோ, நாம் எல்லாரும் பிராக்டிசிங் டிவோட்டி, பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிற பக்தர்கள், பயிற்சி செய்து கொண்டு பக்தர் ஆவதற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பக்தர்கள் இல்லையா. டாக்டர் ஆகிறதுக்காக காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க இல்லையா, மெடிக்கல் காலேஜ்ல. மெடிக்கல் காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் டாக்டர் கிடையாது. டாக்டர் ஆகிறதுக்காக மெடிக்கல் காலேஜ் சேர்த்திருக்காங்க, பிராக்டிசிங். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சத்தியமா சொல்லுங்க, பெட்டிங் டாக்டரா? பட்டிங் டாக்டர். பட்டிங், பட்டிங் என்னது? வளர்ந்து வரும் மருத்துவர். மொட்டு வளர்ந்து வரப்போகுது, வளர்ந்து வரக்கூடிய பிற்காலத்துல ஒரு டாக்டராக போறாரு. மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்துட்டாரு, 5 வருஷம் படிக்கிறாரு. வருஷம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் டாக்டர் கூடயே சுத்திட்டு இருப்பாங்க. மெயின் டாக்டர் கூடயே போய் அந்த பேஷண்ட் கூட இருந்து தொழில் எல்லாம் படிச்சுக்குவாங்க. எப்படி சர்ஜரி பண்றாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்றாங்க எல்லாம் படிச்சுக்குவாங்க. ஸோ தே ஆர் பிராக்டிசிங் டாக்டர்ஸ், வளர்ந்து வரக்கூடிய மருத்துவர். அப்புறம் இதெல்லாம் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மருத்துவர் ஆயிடுவார், டாக்டர் ஆயிடுவார். எல்லாம் பயிற்சி எடுத்து டெஸ்ட் எல்லாம் எழுதி அப்புறம் இந்த பிராக்டிக்கல் அட்டன் பண்ணி எல்லாம் சக்சஸ் பண்ணி அவர் டாக்டர் ஆயிடுவார். கவர்மெண்ட் ஒரு நாள் சர்டிஃபிகேட் பண்றாங்க, இஸ் டாக்டர். எம்எஸ், எம்பிபிஎஸ், எம்டி, சோ மெனி நிறைய இருக்கு. அப்புறம் அந்த ஸ்பெஷலிட்டி, இந்த ஹை ஸ்பெஷலிஸ்ட்,
இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜி, உடலை கூறு போட்டு ஆராய்ச்சி படிக்கிறாங்க. அதுல அவங்க எக்ஸ்பர்ட் ஆகுறாங்க. அதே மாதிரிதான் நாம எல்லாருமே தூய பக்தர்கள் அல்ல. தூய பக்தர் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற பக்தர், பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற பக்தர். அதனால நமக்கு சில நேரங்கள்ல பௌதிக ஆசை இருக்கு, பௌதிக பற்றுதல் இருக்கு, அதை விட முடியல, அதை மறுக்க முடியல, அதுல இருந்து வெளியில வர முடியல, தடுமாறிட்டு இருக்கோம். ஆனா அதே சமயம் நம்ம சரியா பிராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கும்போது நம்ம டாக்டர், நம்ம பக்தரை. சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, அரியர் எக்ஸாம் வைப்பாங்க, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்க, பாஸ் ஆக மாட்டாங்க. அப்புறம் அந்த பேப்பர் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் உட்காந்து படிச்சு பாஸ் ஆகும். அந்த மாதிரி சில அட்டம் பண்றாங்க இல்லையா, சில நேரத்தில் எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, எல்லா எக்ஸாம் பாஸ் ஆயிட்டே வந்தாங்க. என்னாச்சு, எனக்கு 2-3 பேப்பர் பெண்டிங் இருக்கு, அதுன்னு நான் கிளியர் பண்ணல. அந்த பேப்பர்லாம் கிளியர் பண்ணுங்க, அப்பதான் நீங்க டாக்டர் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்க எதெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணும். அதே மாதிரி பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. பௌதிக ஆசைகள், அப்புறம் காமம், கோபம், இந்த மாதிரி அனர்த்தங்கள், காமம், கோபம், பேராசை, இது ஒன்னொன்னா கிளியர் பண்ணிக்கிட்டே வரும். எப்படி ஒரு மெடிக்கல் டாக்டர் எய்தர் மெடிக்கலோ எனி டிபார்ட்மெண்ட், எந்த காலேஜ்ல போனாலும், அது என்ஜினியரிங்கோ மெடிக்கலோ அல்லது எனி டிபார்ட்மெண்ட், அதுல அரியர் வச்சுட்டு இருந்தா அவன் சர்டிபிகேட் தர மாட்டான். அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் அவனுக்கு கிராஜுவேட் சர்டிபிகேட், பட்டதாரி ஆகும். அதுல பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி, முதல்ல பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி, அதுக்கப்புறம் பிஹெச்டி, டாக்டரேட், இந்த மாதிரிலாம் பௌதிக கல்வியில் வச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரிதான் கிருஷ்ண பக்தியிலையும் சோ மெனி கிளியர் பண்றது, நிறைய கிளியர் பண்ணணும், ஒண்ணுன்னா கிளியர் பண்ணிட்டே வரணும். இது யாருக்கே கிளியர் பண்ணுவாங்க, நாம தாங்க கிளியர் பண்ணணும், வேற யாருக்கும் கிளியர் பண்ண மாட்டாங்க. நாம தான் கிளியர் பண்ணணும். என்னுடைய எக்ஸாம் அரியர் பேப்பர் வேற யாரும் எழுத மாட்டாங்க, நான் தான் எழுதியாரு. நான் அரியர் வச்சிருந்தா அந்த பேப்பர் நான் தான் கிளியர் பண்ணணும், வேற ஒருத்தர் கிளியர் பண்ணி விட மாட்டாங்க. வேணா மாஸ்டர் ப்ரொஃபசர் லெக்சரர் ப்ரொஃபசர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலாம் இல்லையா. ஒரு ப்ரொஃபசரோ லெக்சரோ என்ன பண்ணலாம், அந்த எந்த பேப்பர் நம்ம வீக்கா இருக்குமோ அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கும். ஆனா அவர் எக்ஸாம் எழுத முடியாது, நாம தான் எழுதணும். அதே மாதிரிதான் என்கிட்ட பல்வேறு அனர்த்தங்கள் இருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுக்கலாம், இந்த அனர்த்தங்கள் எல்லாம் போக்கணும். பகவத்கீதையிலே பகவான் சொல்றாரு, ஆச்சாரியரும் சொல்றாங்க, பக்தர்களும் சொல்றாங்க. சோ பரீட்சை என்னது, எனக்கு நானே டெஸ்ட் பண்றது. இந்த நான் பெண்டிங் வச்சிருக்கேன், கிருஷ்ணா கிட்ட போறதுக்கு, கிருஷ்ணரிடம் திரும்பி செல்வதற்கு, அல்லது தூய பக்தி தோட்டை அடைவதற்கு, நான் பக்தியில பக்குவமாறதுக்கு எதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு, பெண்டிங்கா இருக்கு, அந்த பெண்டிங் கிளியர் பண்ணும். எதெல்லாம் எந்த அனர்த்தங்கள்லாம் அங்க அரியர்ஸ், இங்க அனர்த்தங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். மெட்டீரியல் எஜுகேஷன்ல அரியர்ஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்ல அனர்த்தங்கள் இருக்கு. மெட்டீரியல் எஜுகேஷன்ல அரியர்ஸ் வச்சுக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்ல அனர்த்தங்கள் வச்சுக்கிறோம். சோ இதை கிளியர் பண்ணாம அங்க ஒருத்தர் கிராஜுவேட் ஆக முடியாது, இங்க ஒருத்தர் டிவோட்டி ஆக முடியாது. தட்ஸ் ஆல் யுவர், அவ்வளவுதான். அதை கிளியர் பண்ணாதான் அங்க சர்டிபிகேட், இதை கிளியர் பண்ணாதான் இங்க சர்டிபிகேட். சோ எனக்கு சர்டிபிகேட் வேற யாரும் கொடுக்க வேண்டாம், நானே கொடுத்துக்கலாம். பட் அங்க அப்படி பண்ண முடியாது. அங்க கவர்மெண்ட் சர்டிபிகேட், இங்க எனக்கு நானே சர்டிபிகேட் போட்டுக்கலாம். ஓகே, நான் என்னதான் பெண்டிங் வச்சிருக்கேன், என்ன அனர்த்தங்களா நான் வச்சிட்டு இருக்கேன் உள்ள, என்ன அனர்த்தங்களா நான் உள்ள வச்சிட்டு இருக்கேன், கிருஷ்ணாட்ட போறதுக்கு எதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு. சோ என்ன பண்ணணும், அந்த அனர்த்தங்களை கிளியர் பண்ணணும், ஒன்னொன்னா கிளியர் பண்ணிட்டே வரணும். தென் கிருஷ்ணா ஒரு நாள், எஸ் இவர் தூய பக்தர் ஆயிட்டாரு, இவருக்கு பௌதிக ஆசை இல்ல, இவர் எந்த பௌதிக குணங்களாலும் கவரப்படுவதில்லை, ரைட், ஓகே, இவர் வரலாம், வெல்கம். கிருஷ்ணா வெல்கம் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை வெல்கம் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை வரவேற்க கிருஷ்ணா காத்துட்டு இருக்காரு. ஆனா நான் வெளியே வரணும் இல்லையா. ஓகே, உங்க பையன் என்ன பண்றாங்க, என் பையன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான், நான் வெயிட் பண்றேங்க, அவன் டாக்டர் படிச்சு முடிச்சா அவன்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா. உங்க பையன் ட்ரீட்மெண்ட் பண்ண ரொம்ப ஆசை, ஆனா அவர் டாக்டர் ஆகும். நாம என்னதான் வெயிட் பண்றாலும் அவர் டாக்டர் ஆகாம அவருக்கு ட்ரீட்மெண்ட் போக முடியாது இல்லையா. அதே மாதிரிதான்
கிருஷ்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட அன்பு பரிமாற்றம் செய்ய. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணா நம்மளை வரவேற்க காத்திருக்காரு. நான் போக தயாராகணும். போக தயாராகணும். மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ப்ரொஃபசர் இருக்காரு, லெக்சர் இருக்காரு, எவ்ரிதிங் தேர். இவர் டாக்டராக முயற்சிக்கும். இவரு இந்த ஸ்டூடெண்ட் டாக்டராக முயற்சிக்கணும். அதே மாதிரி இஸ்கான் இருக்கு, பிரபுபா இருக்காரு, ஆச்சாரியர் இருக்காங்க, புஸ்தகம் இருக்கு, குருபார், எவ்ரிதிங் நான் முயற்சி பண்ணணும். பக்தர் நான் பக்தராக முயற்சி பண்ணணும். நான் முயற்சி பண்ணணும். ஸோ கிருஷ்ண பக்த நிஷ்காமா, நிஷ்காம பக்திங்கிற இடத்துக்கு வரணும். சகாம பக்தியில இருந்து சகாம சர்வகாமி, அதுல இருந்து நிஷ்காம பக்திக்கு வரணும். அதுதான் பாகவதம் சொல்றது. அகாம சர்வகாமோவா மோக்ஷ காம உத்தாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேதம் புருஷம். அகாமா, ஓ உங்களுக்கு ஆசையே இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இல்லைங்க, எனக்கு ஒரு ஆசை இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் எதுக்குமே ஆசைப்படுறதில்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் பாக்குறது அபூர்வம். 1000த்துல கோடியில லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க. சரி பரவாயில்ல, வாங்க கிருஷ்ணர்ட்ட வாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஆசை ஒண்ணு இல்லையா? அதனால நீங்க கிருஷ்ணர்ட்ட வாங்க, பக்தி பண்ணுங்க. சர்வகாமி, இல்லைங்க, எனக்கு ஆசையெல்லாம் நிறைய இருக்குங்க. அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் எதையும் விட்டுற முடியாது, எனக்கு ஆசைகள்லாம் இருக்கு. எனக்கு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும். ஓகே பரவாயில்ல, நீங்களும் பக்தி தொண்டுக்கு வாங்க. அகாம சர்வகாமவா மோட்ச காமா, இல்லைங்க, எனக்கு பௌதிக ஆசையும் கிடையாது, எனக்கு ஆசை இல்லாம இல்ல, எப்படியாவது பிறப்பு போயிருங்க. ஜட உலக வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு பிறப்ப வேண்டாம், அதுல இருந்து போயிடணும், நான் முக்தி அடையணும். முக்தி காமி. அகாம சர்வகாமவோ மோட்ச காமி. மோட்ச காம உதாரதி. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஞானியா, யோகியா, அல்லது ஆசையே இல்லாதவரா, தீவிரேன பக்தி யோகேன, பக்தி தொண்டை தீவிரமா பயிற்சி பண்ணும்போது, உறுதியா எடுத்துக்கும் போது எங்கேதான் புருஷன், நீங்களும் பரம புருஷரை அடையலாம். சோ இங்க டிஃபரெண்ட் இதரர்கள் இருக்காங்க. கர்மிகள், பௌதிகவாதிகள், ஞானிகள், பிரம்மவாதிகள், அப்புறம் மாயாவாதிகள், அப்புறம் அருவவாதிங்க, அப்புறம் யோகிகள், அஷ்டாங்க யோகி, தியான யோகி, இவங்க எல்லாருக்குமே பௌதிக ஆசை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆசை இருக்கு. அந்த ஆசை பௌதிகமா இருக்கலாம், ஆன்மீகமா இருக்கலாம். பௌதிகவாதிக்கு பௌதிக ஆசை, ஆன்மீகவாதிக்கு ஆன்மீகத்திலே ஆசை. நான் முக்தி அடையணும், சித்தி அடையணும். பட் ஆனா ஒரு தூய பக்தருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. கிருஷ்ண பக்த நிஷ்காமா. அதனால இங்க உத்தவர் என்ன சொல்றாரு இந்திரன்ட்ட, பரம கருணாமூர்த்தியும் பௌதிக ஆன்மீக உலகங்களை ஆள்பவருமான பரமபுருஷர் பிறப்பற்றவராவார். கிருஷ்ணா பிறப்பற்றவர். ஆனா இப்ப நம்ம முதல்ல பேசின மாதிரி இந்த பல்வேறு சிந்தனையாளர்கள், கற்பனையாளர்களுக்கு அவருடைய பிறப்பை டைஜஸ்ட் பண்ண முடியும், ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அது எப்படி? கிருஷ்ணனுடைய பிறப்பை இவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அது எப்படி? கடவுள் எப்படி பிறப்பாரு? கடவுள் எப்படி குழந்தையா இருக்காரு? கடவுள் எப்படி இறக்குறாரு? கடவுள் எப்படி தோன்றாரு? அவர் எப்படி மறைகிறாரு? இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள், கேள்விகள், ஜீர்ணிக்க முடியாத விஷயங்களை. ஆனா ஒரு பக்தர்கள், ஒரு உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணா பரம கருணாமூர்த்தி. அப்ப அவர் எப்படி பிறக்கிறார்? காரணமற்ற கருணையால் தோன்றுகிறார். காரணம் கர்ணம் வித்தியதே. இதான் பேசு டெபினேஷன். காரணம் கர்ணம், அவர் பிறப்பற்றவர், பிறக்கிறது மாதிரி இருக்கு. அதுதான் உத்தவர் சூரியனோட போயிட்டார். சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி பகவான் மறைச்சிட்டாரு. ஆனா சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனா நம்ம கண்ணுக்கு சூரியன் தோன்ற மாதிரி மறைகிற மாதிரி இருக்கு. அவர் பிறப்பற்றவர், அஜா. இங்க அஜாங்கிற வேர்டு இருக்கு. அஜோ அபிஜாதோ பகவான் யதாக்னிஹி. எப்படி யாகத்துல நெருப்பு தோன்ற மாதிரி டக்குன்னு பத்தி, யாகத்துல நெய்ய ஊத்துன டக்கு நெருப்பு பிடிக்கும். அந்த மாதிரி யதா அக்னி. அவர் பிறப்பட்டவர் தான், ஆனாலும் பிறப்பெடுக்கிறார். அது அவருடைய காரணமற்ற கருணை. அவர் எதுக்காக பிறவெடுக்கிறார்? உத்தவர் சொல்றாரு, அமைதியே உருவான அவரது பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாத அசுரர்களுக்கும் இடையே ஒரு சலசலப்பு ஏற்படும் போது தன் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறதுக்காக அவர் தோன்றுகிறார்.
இதே ஸ்டேட்மெண்ட் வந்து பகவத்கீதையில பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து அசுரர்கள், பக்தர்கள் அசுரர்கள் ரெண்டே கேட்டகரி தான். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்காங்க. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு வகையான ஆத்மாக்கள். ஒன்று தெய்வீக குணம் படைச்சவங்க, இன்னொன்று அசுர குணம் படைச்சவங்க. தெய்வீகமான குணம் படைச்சவங்க, அசுர குணம் படைச்சவங்க. துவாமிதா புருஷாலோகே தேவ ஆசுடைய வச்ச விஷ்ணு பக்த பவே தேவ ஆசுரியர் தத் விபரியா. யார் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க தெய்வீகமான குணம் படைச்சவங்க, அப்படி செய்யாதவங்க அசுர குணம் படைச்சவங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ பக்தரை தவிர இது எல்லாம் அவங்க சமுதாயத்துல எப்பேற்பட்ட ஆளவரம் இருக்கலாம். என்னங்க எப்படி சொல்றீங்க, கிருஷ்ண பக்தர் மட்டும்தான் பகவானுக்கு பக்தி பண்றவங்க மட்டும்தான் தெய்வீகமான குணம், மத்தவங்க அசுரன்னு சொல்றீங்களே? இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க, இது சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ஆசை, ஞானிகள் யோகிகள் கர்மிகள் எல்லாருக்கும் பௌதிக ஆசை, ஏதேனும் ஒரு ஆசை. அதனால கிருஷ்ணரை சரணடையாதவங்க எல்லாருமே அசுரலாக எடுத்துக்கொள்ள. அசுரன்னா என்ன பார்க்கல கோரமா இருப்பான்னு அர்த்தம். அசுரன்னா ஆசுரி பாவம், ஆசுரன் அசுர குணம். அதுதான் இங்க என்ன சொன்னார் உத்தவர், பௌதி இயற்கை குணங்கள் உள்ளவர். அதாவது அமைதியே உருவான ஒரு பக்தர்களுக்கும் பாருங்க, அமைதி உருவான பக்தர்கள். நம்ம என்னைக்கா வாழ்க்கையில அமைதியா இருந்துக்கிறோமா? கிருஷ்ணபக்தி பண்ணாலும் அமைதியா இருக்க மாட்டேங்கிறோம். நம்மளால மற்றவங்க தொந்தரவு, மற்றவங்களால நமக்கு தொந்தரவு. ஏன்னா இன்னும் நான் கிருஷ்ணபக்தியில பக்குவம் ஆகல. ஆனா எந்த மாதிரி பக்தர்கள் சொல்றாங்க, அமைதியே உருவானவர்கள் பக்தர்களுக்கும் பௌதி இயற்கை குணங்களில் உள்ளவர்கள். யாரெல்லாம் கிருஷ்ணரை மறந்துட்டு பௌதிக ஆசை அதான் விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் பௌதிக இயற்கை குணத்துக்கு உட்பட்டவர். அந்த பௌதிக இயற்கை குணங்கள் உட்பட்டவர்களிடையே எப்பவுமே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கிளாஸஸ், பல்வேறு ஆர்குமெண்ட், சோ மெனி திங்ஸ். பக்தருக்கும் பக்தர்களாக பொருத்தமே பொருத்தது. பக்தர்களும் பக்தர்களாதவர்களும் பொருந்தவே பொருத்தது. ஏன்னா ரெண்டு பேர் துருவம். பக்தருடைய நோக்கம் வேற, பக்தர் அல்லாதவருடைய நோக்கம் வேற. நோக்கம் வேற வேறையா இருக்கிறதுனால பக்தர் அல்லாதவங்களுக்கு சுரத்விஷாம்னா பொறாமை வரும். துவேஷா பொறாமை. பக்தர்களை கண்டா பொறாமை, இப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, சுரத்விஷா. சோ அந்த நேரத்துல அந்த நிலைமையெல்லாம் சரி பண்ணி தூய பக்தியத்தோட ஸ்தாபனம் செய்யறதுக்காகவே பகவான் வர. தர்மஸ்ய கிளானி, தர்மஸ்ய கிளானி அப்படின்னா சும்மா சாதாரண தர்மம் இல்ல, பரோதம். எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதை விட்டு விலகி போறாங்களோ, எப்பெல்லாம் பக்தர்கள் வந்து எப்பொழுதெல்லாம் மக்கள் வந்து பக்தி பாதை விட்டு விலகி போறாங்களோ, பரோ தர்மமான உயர்ந்த தர்மமான கிருஷ்ண உணர்வுல இருந்து விலகி போறாங்களோ, அப்ப அந்த நிலைமையை சரி பண்றதுக்காக பகவான் வர. அது கிருஷ்ண அவதாரம் ஆகட்டும், ராம அவதாரம் ஆகட்டும், சைத்தன்ய மாப்பிள்ளை அவதாரம், எல்லா அவதாரங்களையும் அவர் என்ன பண்றாரு, தூய பக்தி தோண்டுதான் சாப்பிடும். எப்படி வர்றாரு, தன்னுடைய அவதாரங்கள் அம்சங்கள் அனைத்து பரிவாரங்களோடு வர. அங்க உப அங்க அஸ்தரம் கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உப அங்க அஸ்தரம் யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராய யஜேதி சுமேதசா. கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்றாரு. எதுக்காக அவதாரம், எப்படி வர்றாரு, சாங்க உபாங்க அஸ்தரம், தன் அங்கத்தோடும் அஸ்தங்களோடும் பரிவாரங்களோடும் தோன்றுகிறார். எதுக்காக, யஜ்ஞம் சங்கீர்த்தனம், இந்த யுகத்துக்கான தர்மம், அதை ஸ்தாபனம் பண்றாரு. ஏன்னா மக்கள் அதுல இருந்து விலகிட்டாங்க, ஸ்தாபனம் பண்றாரு. சோ பகவான் தோன்றும் போது சதுர்வியோகத்தோட வர. ஒரு அவதாரத்தில் பகவான் சதுர்வியோகம், வாசுதேவா சங்கர்ஷ்ணா பிரத்யும்னர் அனிருத்தர். கிருஷ்ணர் வாசுதேவர், பலராமர் சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர் அனிருத்தர். துவாபரயுகத்தில். திரேதாயுகத்துல ராம் லக்ஷ்மண் பரத சத்ருகனா. அது மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் வர. அதே மாதிரி பகவானுடைய மறைவு எப்படின்னா, அவர் சாதாரணமான ஒரு ஜீவன் இறக்குற மாதிரி இல்ல அவர் மறைவு. அவர் மறைவு எப்படி, அந்த துவாரகையில விராகங்கிற இடத்துல கிருஷ்ணர் எப்படி மறைந்தாருன்னா, அவருடைய 4 அஸ்திரங்களும் 4 ரூபங்களை ஏற்றுக்கொண்டது. சங்க சக்கர கதா பத்மா.
கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய ஆலமர தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு அந்த ஜராங்கிற வேடனால அம்பு விடும் போது அந்த வேடன் வந்து அது ஒரு மிருகம் நினைச்சிட்டாரு. பாதத்தை பார்த்து மான் மாதிரி ஒரு ஒரு பறவை மாதிரி இருந்தது, பிங்க் கலர்ல இருந்தது. அம்பு விட்டுட்டாரு. அப்புறம் பார்த்தா கிருஷ்ணன் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஓடி வந்து பிரார்த்தனை பண்ணாரு, ஓ பிரபு, பகவானே, கேசவனே, மாதவனே, நான் பெரும் தவறு செய்து விட்டேனே. ஒரு தவறும் இல்ல, நான் லேலியை முடிச்சுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது இன்னொரு கருவியா பயன்படுத்திங்க. பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய சரீரம் சச்சிதானந்த விக்கிரகா. பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய சரீரம் நித்தியமானது, அறிவு இருந்தது, ஆனந்தமானது. என்னுடைய சரீரம் பௌதிகமானது அல்ல. நான் பிறப்பற்றவன், நான் இறப்பற்றவன். பக்தர்கள் எல்லோரும் அறிவார்கள். ஆனா சுரத்வஷா, ஆசிரி பாவம் ஆசிரிதா, மாயா அபகிருத ஞானா, இவங்களுக்கெல்லாம் வந்து நான் கன்ஃபியூஸ், இவங்கெல்லாம் குழப்பணும். மாயா அபகிருத ஞானா, பெரிய பாண்டித்யம் உள்ளவங்களுடைய அறிவு மாயா அபகரிச்சு போயிருது. சுரத்ஷா, பக்தர்கள்ட்ட பொறாமை கொள்றவங்க. அப்புறம் ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, அசுர கொள்கை அசுர குணம் படிச்சவங்க, நாத்திகர்கள், இவங்களெல்லாம் குழப்புவதற்காக நான் என் பௌதிக பிரம்மாண்டமான அந்த விராட ரூபம், அந்த பௌதிக சரீரத்தை விட்டுட்டு போறேன். அதுதான் கிருஷ்ணர் விட்டாரே தவிர அவர் சொந்த சரீரத்தோட வந்தாரு, அதே சரீரத்தோட திரும்ப போறாரு. அப்படி பகவான் திரும்ப போகும்போது 4 கரங்களோட 4 மூர்த்திகள், அந்த 4 அஸ்திரங்கள், சங்க சக்கர கதா பத்மா, 4 விஷ்ணு ரூபங்களை ஏற்றுக்கொண்டு அப்படி கண்ணை பறிக்கும் தேஜஸ் அப்படியே திரும்ப போனாங்க. அதனால பகவானுடைய தோற்றம் மறைவெல்லாம் இங்க பௌதிகமானது இல்லை, அது முழுக்க முழுக்க ஆன்மீகமானது. அது வந்து பக்தர்களால தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தர் அல்லாதவங்களுக்கு எப்பவுமே குழப்பமாகவும் ஒரு ஜீர்ணிக்க முடியாதமா இருக்கும். வேற நீங்க ப்ரோபா சொல்றாரு, ஒரு தூய பக்தர் எதுக்கு விரும்புறது இல்ல, பகவானின் விருப்பப்படியே பௌதிக அல்லது ஆன்மீக உலகில் எங்கு வேண்டுமானாலும் தொண்டு செய்ய அவர்கள் தயாராக உள்ளனர். நாராயண பரோ சர்வே நான் சுதக்ஷண விபீயதே ஸ்வர்கா அபவர்க்க நரகேஷு அபித்துல்யத்ன தர்ஷனா. சிவபெருமான் சொல்ற பார்வதி தேவிட்ட, சித்திரகேது வந்து பார்வதி சமைச்சு சொல்றாங்க, அடே சித்திரகேது, நீ என் பிரபுவை பார்த்தா சிரிக்கிற, நீ ஒரு ராட்சசனா போன்னு சொல்ல. நாமள அந்த இடத்துல இருந்தோம், சித்திரகேதுவை எடுத்துட்டு நம்மள அங்க வச்சு பாருங்க. பார்வதியே, என்னை நீ ராட்சசனா போன்னு சபிக்கிறாய், நீ ராட்சசியா போன்னு சபிச்சு. அதான் ஒரு கண்டிஷன். அதான் கட்டுண்ட ஆத்மா, முக்குணத்துக்கு உட்பட்ட ஆத்மா. இப்ப சித்திரகேது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் பகவான் தூய பக்தர். அவர் வந்து இந்த சாபத்தை கிருஷ்ணாவுடைய ஏற்பாடா எடுத்துக்கிறாரு. கிருஷ்ணாவுடைய கருணையா இருக்கலாம், அவருடைய ஏற்பாடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பார்வதி தாயாருக்கு சபிச்சுட்டாங்க, அப்படியே அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணு. பார்வதி தேவிக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா நான் இவரை சபிச்சேன், எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சிவபெருமான் சொல்றாரு, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஃபார் டிவோட்டி தேர் இஸ் நோ ப்ராப்ளம். பக்தர்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. இல்ல பிரபு, எனக்கு எப்பவுமே ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் பக்தன் ஆகலன்னு அர்த்தம். அதான் பிராக்டிஸ் டிவோட்டி, பயிற்சி செய்து பக்தர் ஆவதற்கு பயிற்சி செய்யும் பக்தர்கள். ஆனா உண்மையில பக்தருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாராயண பரோசர்வே நாக்குதக்ஷண விபீயதே அச்சம் பயம் கவலை ஏக்கம் நாசோஷதி ந காங்ஷதி பிரம்மபூத பிரசன்னாத்மா. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோஷதி ந காங்ஷதி. தன்னை உணர்ந்த ஆத்மா எதற்காக ஏக்கப்படுவதில்லை, எதற்காக கவலைப்படுவதில்லை. அதனால பக்தருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. நாக்குதக்ஷண விபீயதே, எங்க வேணாலும் அவங்க போடலாம், சொர்க்கத்துல நரகத்துல எங்க போட்டாலும் சரி, அபித்துல்யத்த தர்சனம், அவங்க பாட்டுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க பகவான். So there are so many examples. பிரபுபா சொல்ற பொருளுடைய நிறைய உதாரணம் இருக்கு. பிரகலாத் மகாராஜ் ஆரம்பிச்சு அம்பரீஷர், பிரகலாதர், பாண்டவர்கள், அப்படின்னு லிஸ்ட் நீண்டுட்டே போகும். ஓகே, அப்போ உடனே நம்ம மட்டும் வந்து ஆர்குமெண்ட் வரலாம். என்ன ஆர்குமெண்ட் வரலாம்? நீங்க சொன்ன பக்தர்கள்லாம் வேத காலத்துல உள்ளவங்க, அவங்க எல்லாம் கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள், அவங்க கிருஷ்ணரால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க, அதனால கிருஷ்ணர் வந்து அவங்க காப்பாத்தினாரு, எங்களை மாதிரி உள்ளவங்க கிடையாது. அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நோ. சோ எதுக்கு இந்த பக்தருடைய சரித்திரம்லாம்? சோ இந்த பக்தர்களுக்கு பிரச்சனை வரும்போது, ஆபத்து வரும்போது எப்படி கிருஷ்ணா வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்றாரு.
அம்பரீஷர் வந்து எப்படி பகவான் காத்து வருடினார், பாண்டவர்கள் எப்படி காத்து வருடினார், பரீட்சித் எப்படி காத்து வருடினார், பிரகலாதர் எப்படி காத்து வருடினார், பாண்டவர்கள் சோ பக்தர் அல்லாதவனால பக்தருக்கு தொந்தரவு வரும்போது பகவான் ரொம்ப கருணையோட வந்து அவங்களை காத்தருவார். அந்த பக்தர்லயும் 2 கேட்டகரி இருக்காங்க, பஜனானந்தி, கோஷ்டியானந்தி. பஜனானந்தி பக்தர் என்ன பண்ணிட்டு இருப்பார், அவர் எப்பவுமே 24 மணி நேரம் கிருஷ்ணரே நினைச்சிட்டு தன்னையே மறந்திருப்பார். அவருக்கு உடல் சார்ந்த எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. ஜன உலகத்தோடு அவருக்கு எந்த ஜன உலகத்துல தான் இருப்பாரு, ஜன உலகத்தோடு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. 24 hours கிருஷ்ணா கான்செப்ட் பர்ஜ் ஆயிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் விருந்தாவனம், மாயாப்பூர் இந்த மாதிரி புனித தாமத்துல கண்டினியூஸா சாண்ட் பண்ணிருப்பார். சாப்பாடு, தூக்கம், பசி, ஏக்கம், தாகம், நத்திங் எல்ஸ், ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி தூய பக்தர்களா இருந்திருக்காங்க. லோகநாத் கோஸ்வாமி, கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். ஆனா அதே சமயம் அந்த உன்னதமான நிலையில இருந்த ஆச்சாரியர்கள் சில நேரங்கள்ல இறங்கி அந்த இடத்துல இருந்து இறங்கி வருவாங்க. அது அவங்களுடைய காரணமற்ற கருணை. அப்படிதான் ஆச்சாரியருடைய தோற்றம் மறைவு சூரியனை போனது. ஆவிர்பாவம் திரிபாவம், ஆவிர்பாவம் திரிபாவம். ஆவிர்பாவம்னா தோன்றுவது, திரிபாவம்னா மறைவு. ஆச்சாரியர் பிறப்பெடுக்கிறது இல்ல, ஆச்சாரியருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. ஏன் ஆச்சாரியர் பிறப்பெடுக்கிறது இல்லை, ஏன் ஆச்சாரியருக்கு பிறப்பிறப்பு கிடையாது? ஏன் பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். ஏன் ஆச்சாரியர் பிறப்பெடுப்பதில்லை, ஏன் ஆச்சாரியருக்கு பிறப்பிறப்பு கிடையாது? அவங்க நித்திய சித்தர்கள், பகவானை ஆன்மீகத்துக்கு இறங்கி வர்றாங்க, பகவான அனுப்பி வைக்கப்படுறாங்க, பகவானை ஆன்மீகத்துக்கு இறங்கி வர்றாங்க. அவங்க பிறக்கிறதுல இறக்குறது இல்ல, அவங்க தோன்றாங்க, மறைகிறாங்க. அதுதான் ஆச்சாரியர். ஆச்சாரியர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும். அவர் நித்திய லீலா பிரவேச. ஆச்சாரியருடைய தோற்றமும் புகழ் வாய்ந்தது, மறைவு புகழ் வாய்ந்தது. மறைவு ரொம்ப புகழ் வாய்ந்தது. ஏன் மறைவு ரொம்ப புகழ் வாய்ந்தது? ஆச்சாரியருடைய தோற்றம் புகழ் வாய்ந்தது, மறைவு ரொம்ப புகழ் வாய்ந்தது. திரும்ப பகவான் போறாங்க. அப்புறம் இந்த பூமியில தோன்றி கிருஷ்ண பக்தினா என்ன, பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், பகவான் எப்படி சரணாகதி பண்ணணும், எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி பிறடாமல் பக்தி செய்யணும், பகவான் மேல தூய பக்தியை கத்துக் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாம் சேவை பண்ணிட்டு ரொம்ப உற்சாகமா இந்த பூமியில இருந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு உதாரணமாகவும் உற்சாகமா வாழ்ந்து காமிச்சுட்டு திரும்ப போறாங்க. அதனால அவங்க மறைவு இன்னும் சிறப்பு வாய்ந்தது. சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இன்னைக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி மறைவு. அவர் ஆன்மீக லோகத்துக்கு இறங்கி வந்தாரு, திருப்பி ஆன்மீக லோகத்துக்கு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யாரு? அவரு பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய மஞ்சரிகள். மஞ்சரிகள் யாரு? அப்போ மஞ்சரிகள் வந்து கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடியவங்க. கோபிகள் யாரு? ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை பண்ணக்கூடியவங்க. ஸ்ரீமதி ராதாராணி யாரு? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடியவங்க. ஸ்ரீமதி ராதாராணி யாரு? கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. அப்போ ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியில அலாதினி கிருஷ்ணருக்கு பேரானந்தம் தரக்கூடிய அந்தரங்க சக்தியான ஸ்ரீமதி ராதாராணியுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணியுடைய விரிவுகமான கோபிகள், ராதாராணியுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் கோபிஸ். அந்த கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகள். அந்த மஞ்சரியில கமல மஞ்சரி, நயன மஞ்சரி, சோமேனி மஞ்சரிகள் நிறைய. அந்த ஆன்மீக லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் கோபிகளுக்கும் சேவை பண்ணக்கூடிய சேவகர்களுடைய சேவகர்கள் இந்த பூமியில இறங்கி வராங்க. அவங்களுடைய பொசிஷன் என்ன? அவங்களுடைய பொசிஷன் என்னது? ஆச்சாரியுடைய நிலை என்னன்னா, அவங்க ஆன்மீக லோகத்துல நித்திய சித்தர்கள், பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்கு இங்க இறங்கி வர்றாங்க? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரிடம் காரணமற்ற கருணையால் பகவானுக்கு தோன்றுகிறார். அவர் மேல் அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய சேவகனாகணும். அதை நாம் மறந்து விட்டோம். இதை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக வர.
அப்படி இந்த ஆச்சாரியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பரம்பரையில தோன்றி அந்த சம்பிரதாயத்துல சம்பிரதாயம் மூலமா கிருஷ்ண பக்திய பிரச்சாரம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினி. விஷ்ணு பாதாய, விஷ்ணு பாதா அல்லது பிரபுபாதா, விஷ்ணு பாதா அல்லது பிரபுபாதா என்றால் பகவானுடைய தாமரை திருப்பாதையில் பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பாங்க. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி. சித்தாந்தம் பக்தி குறித்த தத்துவங்கள். பக்தி பிளஸ் தத்துவம். சும்மா வெறும் பக்தி இல்ல, சும்மா ஏதோ ஒரு சென்டிமெண்டான பக்தி இல்ல. கிருஷ்ணருடைய தத்துவத்தை உள்ளது உள்ளவாறு கற்பிக்கிறது. பக்தி தொண்டுடைய விஞ்ஞானத்தை கற்பிக்கிறது. அதுல பெரிய சாரஸ்வதி, ஸ்காலர், எக்ஸ்பர்ட். பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாம் ரிஷபானுவ தேவி தைத்தாய் கிருபாப்தி. ரிஷபானு தேவிங்கிறது அவருடைய தீட்சை திருநாம். ரிஷபானு தேவிதாஸ், தைத்தாய் தாஸ். ரிஷபானு நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய முதலே ஸ்ரீமதி பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாம ரிஷபானு தேவி தைத்தாய் கிருபாப்தே. கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றி சம்பந்தம். கிருஷ்ணருக்கு ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கிருஷ்ணர் யாரு, நாம யாரு, அந்த சம்பந்த ஞானம், கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞானம். அதை நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றது, கிருஷ்ணருடைய நமக்குள்ள பக்தி தோட்டை நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றது, கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞானம். கிருஷ்ணருக்கு நமக்குள்ள உறவை கற்றுக் கொடுத்துட்டு பக்தி தோண்டி ஜீவனுக்கு உள்ளக்குள்ள உறவு, ஆண்டான் அடிமை உறவு. அந்த உறவு பகவான் நித்தியமானவர், நான் அவருடைய நித்திய சேவகன். கிருஷ்ண சம்பந்த ஜீவனுடைய சொரூபம் கிருஷ்ணனுக்கு சேவை பண்றது. அந்த விஞ்ஞானம், அந்த விஞ்ஞான ஞானம் மட்டுமில்ல, அதை நடைமுறை எப்படி பயிற்சி பண்றது, பிராக்டிக்கல் நாலேஜ். கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான தாயினே பிரபவே. மாதிரியோஜ்வல பிரேமாத்யா, மாதிரியோஜ்வல பிரேமா. சாதாரண பக்தி அல்ல. நம்முடைய சம்பிரதாயம் கற்றுக் கொடுக்கிறது சும்மா சாதாரணமான ஒரு சென்டிமெண்டான பக்தி எல்லாம் கிடையாது. இது கிருஷ்ணர் மேல உன்னதமான அன்பு, மிக உயர்ந்த அன்பு. பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணர் மேல் வெளிப்படுத்திய அன்பு, மிக உயர்ந்த பக்தர்கள் வெளிப்படுத்தும் அன்பு, மாதுரிய பாவம், மாதுரிய பிரேமம், மாதுரியோஜல பிரேமாத்தியம். ஸ்ரீ ரூபானுக பக்தி தான். ரூப கோசாமியுடைய போதனைகளை அப்படியே நம்ம கற்றுக் கொடுக்கிறேன். ரூப கோசாமி என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ நம்முடைய பூர்வாச்சாரியர். ரூப கோசாமி யாரு, ரூப மஞ்சரி. அந்த ரூப மஞ்சரியுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய மஞ்சரிகள், கமல மஞ்சரி, நயன மஞ்சரி. சோ இப்படி ரூப கோசாமியுடைய போதனைகளை உள்ளது உள்ளவாறு கற்றுக் கொடுக்கிறார். ரிஷபானு தேவி தைத்தாய் கிருபாப்தே கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான தாயினே பிரபவே நமக. மாதுரோஜல பிரேமாச்சே ஸ்ரீ ரூபானுக பக்தினா. ரூபானுக பக்தினா ரூப கோசாமியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பண்ணக்கூடிய பக்தி. அனுகூலன் அனுசீலன். ரூபானுக பக்தி தான். ஸ்ரீ கௌர கருணா சக்தி. சைத்தன்யமாவே கருணையின் அவதாரம், சைத்தன்யமாவே கருணா அவதாரம். அந்த கருணா அவதாரத்தோட கருணையின் சக்தி. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய முதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே ரிஷபானு தேவி தைத்தாய் கிருபாப்தே கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான தாயினே பிரபவே நமக. மாதுரியோஜல பிரேமாத்திய ஸ்ரீ ரூபானுக பக்திதா ஸ்ரீ கௌர கருணா சக்தி விக்கிரகாய நமஸ்துதே. சைத்தன்ய மகாபிரபுவே கருணாவதாரம், சைதன்ய மகாபிரபுவே கருணாவதாரம். அந்த கருணாவதாரத்தோட கருணாசக்தி ஸ்ரீ கௌர கருணாசக்தி விக்கிரகாய நமஸ்துதே. நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தையே தீன கௌரவாணி. சைதன்யமாவுடைய போதனைகளை பிரச்சாரம் பண்ணுவாங்க. நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தையே தீனதாரிணி ரூபானுக ருத்தாத்ம சித்தாந்த துவந்தஹாரிணே நமக. சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பகவான் அனுப்பிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரி. சோ இப்படி நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியர் எல்லாமே ஆக சிறந்த பெரும் பக்தர்கள். ஆத்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயம் ரொம்ப மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் நாட் ஆர்டினரி, ஒரு சாதாரண சம்பிரதாயம் அல்ல. நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிற கௌடிய சம்பிரதாயம் சாதாரண ஒரு சம்பிரதாயம். பகவான் இருந்தே தோன்றியது.
கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வர், பத்மநாப தீர்த்தர், நரகரி தீர்த்தர், ராஜேந்திர தீர்த்தர், வியாச தீர்த்தர், லட்சுமி தீர்த்தர், மாதவேந்தர் புரி, ஈஸ்வர் புரி, சைத்தன்ய மகாபிரபு. பகவானே பக்தனா அவதாரம் செய்த, பக்தனுடைய ரூபத்தை ஏற்றுக்கொண்டு பகவானே பக்தனாக அவதாரம் செய்த சம்பிரதாயம். கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம். சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, கோஸ்வாமிகள், விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், நரோத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பழதேவ் வித்யாபூஷன், பக்தி வினோத் தாக்கூர், ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தி வினோத் தாக்கூர். இப்படி பரம்பரா பக்தி வினோத் தாக்கூர், அப்புறம் பக்தி கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், ஒரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், நரசிம்ம பிரபுபாத், அதுக்கப்புறம் குருமார்கள் பரம்பரா. ஏவம் பரம்பரா பிராப்தம். இந்த பகவத்கீதை ஞானம் அல்லது ஆத்மீக ஞானம் பரம்பரை மூலமா இறங்கி வருது. ஏதோ புதுசா திடீர்னு தோணுனது இல்ல. இந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த சாமிக்கு திடீர் ஞானோதயம் வந்துருச்சு இல்லையா, திடீர் ஞான உதயம் ஆயிடுச்சு. அது எப்படி திடீர் ஞான உதயமாகும்? திடீர்ல ஞான உதயம் ஆகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சாமிஜி ஆசனம் அவர் எப்படி அப்படியா அவருங்களா, அவர் திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் ஆயிடுச்சு, அவருக்கு திடீர் ஞானம் வந்துச்சு. திடீர்னால வராது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் ஒரு தூய பக்தரை சந்திக்கும் போது உதயமாகும். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. பக்திங்கிற வந்து திடீர்னு எல்லாம் கிடைக்காது. குரு கிருஷ்ண பிரசாதே, குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை, திடீர்னு எல்லாம் வராது. சோ அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம் பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். சோ பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் தூய பக்தி தோண்டு, கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல் எப்படி தூய அன்பு அடைவது, பகவான் மேல் எப்படி பிரேமத்தை வளர்த்துக் கொள்வது, இதுக்குதான் இப்போ நிறைய பிரச்சனை, இதரர்களால பிரச்சனை. யாரு இந்த கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க, கிருஷ்ண உணர்வற்றவங்க, பகவானை முழுமுதற்கொள்ள ஏற்றுக்கொள்ளாதவங்க, இவங்க மத்தியில வந்து கிருஷ்ண பக்தி ஸ்தாபனம். அறியாமல் இருக்கிற மக்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அதுக்கு எதிராக பல சூழ்நிலைகள் நிலவுது. ஓரொரு காலத்திலும் ஓரொரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஏதாவது தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கு. சைத்தன்ய மகாபுருடைய காலத்துல வந்து மாயாவாதம் பெரும் தொந்தரவா இருந்தது. அதுக்கப்புறம் கோசாமியுடைய காலத்துல என்ன தொந்தரவு இருந்தது? இதே மாதிரிதான். பக்தியை வந்து தவறா சித்தரிக்கிறவங்க, பக்திக்கு தவறான விளக்கம் கொடுக்கிறவங்க, பக்தி ஏதோ சென்டிமெண்ட் நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் கோசாமியுடைய எழுத்துக்கள் மூலமா சில நேரம் பகவானே நேர்ல வந்து இந்த நிலைமையை சரி பண்றாரு, சில நேரம் தனது தூய பக்தர்கள் அனுப்புறாரு. கோசாமியுடைய காலத்துல அவருடைய எழுத்துக்கள் மூலமாக சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம். 500 வருஷத்துக்கு முன்னாடி சாஸ்திரத்துக்கு நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மாயாவாத கருத்துக்கள், மாயாவாத சிந்தனைகள், அதெல்லாம் தகர்த்து தவிடு பொடியாக்கி தூய பக்தியுடைய ஸ்தாபனம் செய்தார் கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. அதுக்கப்புறம் ஒரு காலத்துல இந்த கிரந்தங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இந்த கிரந்தங்கள் போய் சேரணும், கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும். நரோத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா பெங்கால், ஒரிசா, அஸ்ஸாம் பல மாகாணங்களை சுற்றுப்பயணம் செஞ்சு கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் காலத்துல பெரும் கேள்விக்குறியாக இருந்து இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதா, இந்த கௌடிய சம்பிரதாயம் வந்து அதிகாரப்பூர்வமானது இல்ல, ராதா கிருஷ்ணர் வழிபடக்கூடாது, கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும், ராதாரனுடைய வழிபாடு சாஸ்திரத்திலே கிடையாது, இந்த சம்பிரதாயத்துக்கு வந்து பாஷ்யம் கிடையாது, இதனால் இது அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் கிடையாது, சம்பிரதாயத்துக்கே வந்து பாதிப்பு ஏற்படும். சோ இந்த இதரர்கள் பக்தர் அல்லாதவங்க, பௌதிக குணங்களுக்கு உட்பட்டவங்க, சுரத்ரிஷர்கள், பொறாமைக்காரங்க, பக்தர்கள் மேல பொறாமை உள்ளவங்க, ஆசிரிய பாவம் ஆசிரிதா, நாத்திகர்கள், ஆசிரியர் பாவம் ஆசிரிதா,
மாயா அபகிருத ஞானா, நிறைய படிச்சு பித்து பிடிச்சு போய் குழப்பத்தில் இருக்கிற முட்டாள்கள், அவங்க வேணா தன்னை ஞானிகள்னு சொல்லிக்கலாம். சோ இவங்க எல்லாருக்குமே பக்தர்கள் மேல பொறாமை ஏற்படும் பொழுது அந்த நிலைமையை சரி பண்ணும். அப்ப சில நேரம் பகவானே நேரடியா வருவாரு, சில பேர் தன்னால சக்தி அளிக்கப்பட்ட ஆச்சாரி சத்தியாவேசம், ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாவுக்கு சக்தி அளிக்கப்படும் போது அவர் சத்தியாவேசமா கருதப்படுகிறார். சோ கௌர சக்தி, சைதன்யாவுக்கு சக்தி அளிச்சிருக்காரு சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். சரி, அப்போ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் காலத்துல பெரும் சவால் இருக்கு. இந்த சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வம் இல்ல, ராதாகிருஷ்ணரை வழிபடக்கூடாது, பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஜெய்ப்பூர்ல இருக்கிற மன்னரை குழப்பத்தில் ஆழ்த்தி ராதாகிருஷ்ணரை பிரிச்சுட்டாங்க. சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்லைங்க. அப்போ அந்த ராஜா கௌடிய சம்பிரதாயத்தை பின்பற்றி கொண்டிருந்தவர். உடனே கடிதம் எழுதுறார் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருக்கு, இந்த மாதிரி பெரும் சவாலா இருக்கு. இந்த ராமானந்திங்கிறவங்க ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு விலகி போனவங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அங்க போய் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க ஜெய்ப்பூர்ல. அப்போ இந்த ராஜா கடிதம் எழுதுறாரு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருக்கு, ஓ தாக்கூரரே, ஆச்சாரியரே, குரு மகாராஜ், பிளீஸ் இதை சரி பண்ணுங்க, நீங்க தான், உங்களாலதான் முடியும், தயவுசெய்து வாங்க, நீங்க இங்க இவங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க, சேலஞ்ச் பண்றாங்க, சவால் விடுறாங்க. அப்ப விஸ்வநாத் சக்கரவர்த்தி ரொம்ப வயதாயிருந்தது, அவரால் பிரயாணம் செய்ய முடியாது. அப்பதான் பலதேவ் வித்யாபூஷணம் நாலேஜ் ஆபரணம் அணிஞ்சிருக்க சச்ச ஸ்காலர், பெரும் பண்டிதர், மாதுவ தத்துவம், வைஷ்ணவ தத்துவம், அனைத்து சித்தாந்தம் அறிந்தவர், பெரும் பண்டிதர், ஆக சிறந்த ஒரு பக்தர் பலதேவ் வித்யாபூஷன். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தன் சீடர் அமைச்சார், பலதேவா நீ போய் நம்ம சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னு சொல்லிட்டு வா. பலதேவ் வித்யாபூஷன் போய் இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, ராதாகிருஷ்ணர் வழிபாடு அதிகாரப்பூர்வமானது, சாஸ்திரம் பல்வேறு கோட்டுகள் எடுத்து சொன்னார். ஓகே, இதெல்லாம் ஏத்துக்கிறோம் நாங்க. உங்க சம்பிரதாயத்தோட பாஷ்யம் நீங்க எந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் இருக்கோ அதுதான் அதிகாரப்பூர்வமானது. பாஷ்யம்னா என்னது, வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுது. வேதங்களுடைய சூத்திரமான வேதாந்த சூத்திரம், பிரம்ம சூத்திரத்துக்கு வியாக்கியானம் விளக்கம் கொடுத்திருக்கணும். அந்த சம்பிரதாயம் தான் அதிகாரப்பூர்வமானது. சங்கராச்சாரியர் கொடுத்திருக்காரு, ராமானுஜர் கொடுத்திருக்காரு, மாதவாச்சாரியர் கொடுத்திருக்காரு. உங்க பாஷ்யங்க சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் என்னது, வேதாந்த சூத்திரத்துக்கு பிரம்ம சூத்திரத்துக்கு சங்கராச்சாரியர் எழுதிய விளக்கம் சாரீரிக பாஷ்யம். அப்புறம் ராமானுஜருடைய பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம், மாதவருடைய பாஷ்யம் பூர்ண பிரக்ய பாஷ்யம். அவருடைய சன்னியாச தீர்த்தம் பேர் பூர்ண பிரக்ய தீர்த்தம். அவர் எழுதினாலும் பூர்ண பிரக்ய பாஷ்யம். ஓகே, எல்லா சம்பிரதாயத்துக்கும் பாஷ்யம் இருக்கு. உங்க சம்பிரதாயத்துல பாஷ்யமே இல்ல. ஏன் எழுதுறதுக்கு யாருமே இல்லையா? நம்ம சம்பிரதாயத்துல பாஷ்யம் எழுத யாருமே இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவரே இந்த சம்பிரதாயத்துல பக்தரா வந்தாரு. நித்யானந்த பிரபு, பலராமர், ஆதிசேஷன், 6 கோசாமிகள், ஆக சிறந்த பெரும் பண்டிதமார்கள். ஏன் அவங்க எல்லாம் பாஷ்யம் எழுதல? சைத்தன்ய மகாபிரபு எழுதல, நித்யானந்த பிரபு எழுதல. சைத்தன்ய மகாபிரபு எழுதாதனால கோசாமிகள் எழுதல. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், நரோத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமானந்தர், சீனிவாசர் பெரும் பண்டிதர்கள் எழுதவே இல்லையே. ஏன்? சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசருடைய டைரக்ட் கமெண்ட்ரி எடுத்துக்கிட்டார். வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு வியாசரே கொடுத்த விளக்கம் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம். சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்தை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு விளக்கம் கொடுக்கல. சைத்தன்ய மகாபிரபு அடிச்சோட்டை பின்பற்றி ரொம்ப மோசமா எழுதல. நரோத்தமதாஸ் தாக்கூர், ஷியாமானந்தர், ஸ்ரீனிவாசாச்சாரியா, விஸ்வநாத் ஒத்துருமே எழுதல. ஆனா இப்ப என்ன சேலஞ்ச் வந்துருச்சு, நோ நாங்க ஒத்துக்க மாட்டோம், உங்க பாஷை எங்க? பலதேவ் போய் நேர கோவிந்தத்தை பிரார்த்தனை பண்றாரு, எனக்கு 7 நாள் டைம் கொடுங்க, நான் பாஷ்யத்தோட வரேன். அந்த ஜெய்ப்பூர் பேலஸ்ல ரொம்ப அழகான விக்கிரகம் கோவிந்த தேவர், ராதா கோவிந்த தேவ்.
கோவிந்த தேவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாரு, கோவிந்தா இது என்ன சோதனை, என்னுடைய பாஷை எங்கன்னு கேட்கிறாங்களே, ஏன் பலதேவனால் எழுத முடியாத? பலதேவ் வித்யாபூஷன், எழுத முடியாதவரால. இதுதான் ஒரு தூய பக்தரான அடையாளம். ஒரு தூய பக்தர் எப்பவுமே என்னால முடியும், நான் எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய பண்டிதன். நோ, நேரா கோவிந்திட்ட போய் பிரார்த்தனை பண்றாரு, என்னால எப்படி பண்ண முடியும், எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆச்சாரியர், பெரும் ஆச்சாரியர்களே முந்தைய ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கலையே, நான் எப்படி விளக்கம் கொடுப்பேன்? என் கோவிந்த தேவர் சொல்றாரு, பலதேவா நான் சொல்றேன் எழுதுங்க, நான் சொல்றேன் எழுதுங்க. கோவிந்தனே வந்து அருளிய பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம். எப்படி டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், இடம், சூழ்நிலை, நேரத்துக்கு தகுந்தாற் போல, காலத்துக்கு தகுந்தாற் போல, எப்பெல்லாம் மக்கள் வந்து உண்மையான தர்மத்தை விட்டு விலகும் போது, அல்லது இதரர்களால, பக்தர் அல்லாதவங்களால பக்தர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் போது, பகவான் ஆச்சாரியர் அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்க, ஆச்சாரியரை அனுப்பிச்சு வச்சுட்டே. ஓகே, பலதேவ வித்யாபூஷணர் சம்பிரதாயத்தை அதிகாரப்பூர்வமானதா ஸ்தாபனம் செஞ்சாரு, கோவிந்த பாஷ்யம் கொடுத்தாரு. அப்படியே கொஞ்ச காலம் போச்சு, சைத்தன்ய அப்படி போதனைகள் நல்லாதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா தேவையில்லாத போலி சம்பிரதாயங்கள்லாம் தோன்றாரு. அப்பர் சம்பிரதாயம், 14 அப்ப சம்பிரதாயங்கள், போலி சம்பிரதாயம். தோற்றத்துல பார்த்தா வைஷ்ணவர் மாதிரியே இருப்பாங்க, திலக போட்டிருப்பாங்க, துளசி மாலை போட்டிருப்பாங்க, வைஷ்ணவுடைய அணிஞ்சிருப்பாங்க. ஆனா உண்மையான ரூபகோசம் போதனைக்கு நேர்மாறா செய்வாங்க. அவுலா பவுலா சகி பெகி ஜாதி கோசாயி ஸ்மார்த்தா சகஜியா கௌரவ நகரி, இந்த மாதிரி சோ மெனி வெரைட்டிஸ். இந்த ஒன்னொன்னுக்கு டெபினேஷன் இருக்கு. அவுலான என்ன, பவுலான என்ன, சகி பெகினா என்ன, ஸ்மார்த்தான என்ன, சகஜியான என்ன, கோசா ஜாதி கோசானி, ஜாதி கோசானி, சகஜியா கௌரவ நகரி, இதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு விலகணும். தன்னை வைஷ்ணவரா காமிச்சுக்குவாங்க, ஆனா உண்மையா ரூப கோசாமி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை செய்ய மாட்டேன், அதுக்கு நேர்மாறா பண்ணுவோம். இது என்ன ஆச்சு மக்கள் மத்தியில? ஓ, கௌடிய வைஷ்ணவனா ஏமாற்றுக்காருங்க, இவங்க வந்து ரூப கோசாமியுடைய போதனையை உண்மையா பின்பற்றுவதில்லை, இவங்க எல்லாம் புலனின்பத்துக்காக எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அதனாலேயே என்ன ஆச்சுன்னா, ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 200 250 வருஷத்துக்கு முன்னாடி கௌடிய வைஷ்ணவனாலே ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வயிற்று பிழப்புக்காக வந்து சம்பிரதாயத்தை பின்பற்றுவாங்க, பிச்சைக்காரனோட மோசமான. அப்ப திரும்ப சம்பிரதாயத்துக்கு இழுக்கு ஏற்படும். யாருனால? இந்த இதரர்களால, இந்த போலியான மனிதர்களால், போலியான ஆன்மீகவாதிகள், போலியான கோஸ்வாமிகள், போலியான சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய இவங்களால என்ன ஆச்சு? இந்த இதரர்களால பெரும் தொந்தரவு காலாண்டு சம்பிரதாயம். அப்ப பகவான் என்ன பண்ணாரு? பகவான் என்ன செஞ்சாரு? இல்ல, அப்ப யாரு வந்தா? இல்ல, பக்தி வினோத் தாக்கூர். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுகவராயதே. கௌர சக்தி சைதன்ய மகாபிரபு தன் சக்தி ஸ்வரூபமா அச்சாரு பக்தி வினோத் தாக்கூர். ரூபானுகவராயதே, ரூபகோசாமியிலே உண்மையான டீச்சிங், அவருடைய போதனைய உள்ளது உள்ளபடி கற்றுக் கொடுக்கிறதுக்காக வந்தாரு தாக்கூர் பக்தி வினோத். பாருங்க, ஒரு ஆச்சாரியர் காலத்திலையும் கூட இந்த இதரர்களால தொல்லை இருந்துகிட்டே இருக்கு. பகவான் இருக்கும் போதும் தொல்லை இருந்துகிட்டே இருக்கு. பகவான் சைத்தன்யர் இந்த பூமியில இருந்த போதே சாந்த் காசி வந்து தொல்லை பண்ணாரு. எப்படி நாம சங்கீதம் நடக்கும் பார்க்கலாம். காசியில வந்து பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடர்களோட, அது என்ன இது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரோட்ல பாடிட்டு போறாரு இவரு, இதரர்கள். சோ இந்த இதரர்களால எப்பவுமே பக்தருக்கு தொல்லை இருந்துட்டே இருக்கு. பகவானுடைய கருணை என்னன்னா, இந்த இதரர்களுக்கும் கருணை கிடைக்கும். இவங்க அபராதம் செஞ்சாலும் குற்றங்கள் பண்ணாலும் பகவானுடைய கருணையால இவங்களும் பக்தராக, சைதன்ய கருணையால பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடர்களோட வைஷ்ணவராங்க. சர்வபௌம பட்டாச்சாரியா பெரும் மாயாவாத பண்டிதர் வைஷ்ணவராக. அப்படிதானா? வேற நூல் இந்த மாதிரி பண்டிதன்மார்கள் தானா? சாதாரண ஜீவனுக்குள்ள கிடைக்கல, கிடைச்சது ஜகாய் மதாய்.
இருக்கிறதே பாவிலே கடைநிலையான பாவி. பாவி தாப்பி எதாச்சிலோ ஹரிநாம் உதாயிலோ தாரா சாட்சி ஜகாய் மகாய். அப்ப இதரர்கள் பல கேட்டகரியில இருக்காங்க. அவங்க படிச்ச மாயாவாதிகளா இருப்பாங்க, குடிச்ச ஜகாய் மதாயாவும் இருப்பாங்க. அவங்க படிச்ச மாயாவாதிகள் தளத்துல இருக்காங்க, குடிச்ச ஜகாய் மதாய ரூபத்துல இருக்காங்க. பௌதிகவாதி இருக்காங்க, ஆன்மீகத்துல பெரும் பண்டிதன் சொல்லி கர்வம் கொண்டவர்கள் இருக்காங்க. அல்லது கடவுளுடைய ரூபத்தை பகவான் ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்காங்க. பகவானுடைய ரூபத்தை பௌதிகமானது நினைக்கிறவங்க இருக்காங்க. அவர் ஒரு அருவமானவர். இந்த மாதிரி சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் இதரர்கள், விதவிதமான பலவகைப்பட்ட இதரர்கள். சோ இவங்களால ஏதாவது சமுதாயத்துல தொந்தரவு ஏற்படும் போது சில நேரம் பகவானே நேரில் அவதரிக்கிறாரு, சிலப்ப தனது தூய பக்தர் இருக்கிறார். சோ திரேதா யுகம் துவாபர யுகத்துல எல்லாம் வந்து இதரர்கள் வேற ரூபத்துல இருந்தாங்க. அவன் அசுர குணம் மேலோங்கி இருந்தது. அவங்க ராவணன், துரியோதனன் இந்த மாதிரி உள்ளவன். சோ அப்ப கிருஷ்ணரே பர்சனலா வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணாரு, தூய பக்தி பண்ண ஸ்தாபனம் பண்ணாரு, பாண்டவர்கள் அழைச்சிட்டு வந்தாரு, அனுமானை போன்ற தூய பக்தர் அழைச்சிட்டு வந்தாரு. சோ கலியுகத்துல பாக்குறாரு எல்லாருமே இதரர்களா இருக்காங்க. சோ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த எல்லாருமே இதரர்களா இருக்காங்க, இவங்க யாரும் பக்தர்களா இல்ல, அதனால இந்த இதரர்களே பக்தராக்கணும். இதுதான் அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு காரணமற்ற கருணையோடு பரம கருணாமூர்த்தி. பரம கருணா பகுதுயி ஜனா நிதாய் கௌரச்சந்திரா. நிதாய் கௌரச்சந்திர நித்யானந்தரும் கௌரவரும் பரம கருணாமூர்த்தி. வெறும் கருணாமூர்த்தி இல்ல, பரம கருணாமூர்த்தி. சபாவதாரா சர சிரோமானி, எல்லா அவதாரத்துக்கும் சிகரமா இருக்கிறோம். கிரஸ்ஜலம். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த இதரர்களுக்கும் கருணை கொடுக்கிறார். அதனால இந்த கலியுகத்துல அவதாரம் வந்து தட்டிக்கிறதுக்காக இல்ல, திருத்தி ஆட்கொள்றதுக்காக கருணையை ஆயுதமா கொண்டு வந்திருக்காரு. சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு காலத்திலயும் சவால் இருந்தது, கோசாமிகள் காலத்திலயும் சவால் இருந்தது, ஒரு ஆச்சாரியமாரின் காலத்திலயும் சவால் இருந்தது. சோ பக்தி வினோத் தாக்கூர் காலத்திலயும் சவால் இருந்தது. சோ மெனி சேலஞ்சஸ், வரும் சவால். அதெல்லாம் தகர் தெரிந்து பக்தி வினோத் தாக்கூர் தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்தார். தடங்களை எல்லாம் தகர் தெரிந்து என்ன பண்ணாரு, பக்தி வினோத் தாக்கூர் தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செஞ்சார். அப்ப அவருக்கு 8-10 குழந்தைகள் இருந்தது. அவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் பக்தி வினோத் தாக்கூர் பிரார்த்தனை செஞ்சார், எனக்கு ஒரு குழந்தை வேணும். அது முழுக்க முழுக்க அந்த குழந்தை வந்து உங்களுடைய சக்தியினுடைய வீச்சு, கதிர், உங்களுடைய என்ன சொல்றது, வே ஆஃப் விஷ்ணு. ஓ பகவானே, உங்களுடைய அந்த சக்தி சொரூபத்தை எனக்கு கொடுங்க, ஒரு குழந்தையா கொடுங்க. கௌர சக்தி சொரூபாய. பிரார்த்தனை பண்றாரு, ஒரு குழந்தை கொடுங்க. அந்த குழந்தை முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணக்கூடிய குழந்தையா இருக்கும். அவர் ஒரு பக்கம் இந்த போலி சம்பிரதாயத்துல தகர் தெரிஞ்சார். பக்தி வினோத் தாக்கூரா சோ மெனி எக்கச்சக்கமான அந்த போலி சம்பிரதாயங்களை தகர்த்து உடைத்து தூய பக்தி தொண்டை ரூப கோசாமியுடைய உண்மையான போதனையை, சைத்தன்ய மகாபிரபு போதனையை ஸ்தாபனம் செஞ்சார் பக்தி வினோத் தாக்கூர். அப்ப அவர் பகவான் பிரார்த்தனை செஞ்சாரு ஜெகநாதர் கிட்ட, ஓ ஜெகநாதா, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அதுக்குடைய சக்தியின் சொரூபமா இருக்கும். பக்தி வினோத் தாக்கூர், ஸ்ரீயுக்த பகவதி தேவி, 2 பேருக்கு ஒரு குழந்தை, அழகான குழந்தை. இந்த குழந்தை பிறக்கும் போதே தொப்புள் கொடி வந்து பூணூல் மாதிரி கழுத்து சுத்தி இருக்கு. பிராமணர்கள் பூணூல் போட்டிருப்பாங்க கழுத்துல, இப்படி கழுத்துல சுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி தொப்புள் கொடியே கழுத்துல சுத்திட்டு இருக்கு. 32 அடையாளம், ஒரு மகா புருஷருக்கான 32 அடையாளம். 2 கண்கள், 2 காது, மூக்கு, கை, தோள், மார்பு, இந்த மாதிரி உள்ளோட ஒரு அங்க அடையாளங்கள். ஒரு மகா புருஷர், ஒரு மகா புருஷருக்கான 32 அடையாளங்கள் உடம்புல இருக்கு. சூரியனை போல பிரகாசிக்கிறது குழந்தை, சூரியனை போல பிரகாசிக்கிறது அழகான குழந்தை. விமல் பிரசாத் பேர் வச்சார். விமல் பிரசாத். ஏன் விமல் பிரசாத்?
சோ இந்த இந்த குழந்தை எங்க பிறந்தாரு, எங்க தோன்றினாரு? ஜெகநாத் பூரியில ரத வீதி இருக்கு. ஜெகநாத் கோயில்ல இருந்து ரத வீதி வரும். பெரிய லாங் கிராண்ட் ரோடு, பெரிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100-150 அடி அகலம் இருக்கு ரோடு. பெரிய ரோடு, ரத வீதி. அந்த ரத வீதியில பக்தி வினோதாவுடைய வீடு இருக்கு, இப்போ இருக்கு. சைத்தன்ய பவன் சொல்லி அங்க கௌடிய மடம் இருக்கு. அங்கதான் அவர் தங்கியிருந்தார். பக்தி பவன் அந்த சைத்தன்ய மடத்துல அங்க அந்த மடம் இருக்கு. அப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு ஜெகநாத் பூரியில. சோ ஜெகநாத் தேர் திருவிழா நடக்குது. பிரம்மாண்டமான தேர் திருவிழா. லட்சக்கணக்கான பேர் தேர் மடம் பிடிச்சிருக்கிறாங்க. ததாரூடோ கச்சன் பதிமிடித பூதேவ படலை ஸ்ருதி பிராதுர்பாவம் பிரதிபுர்வஹாரண்யசதயா தயா சிந்தோ பந்தோ சகல ஜெகதாம் சிந்து சதயோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவாத்து மே. ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவாத்து மே. ததாரூடோ கச்சன் பதிமிடித பூதேவ. அப்படியே ரதத்துல வந்து ஜெகநாதர் வரும்போது பேரானந்த கடல்ல மூழ்கியிருப்பார். சுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் பலாப்பழத்தையும் வச்ச மாதிரி. தயா சிந்து, கோயிலுக்கு வராதவங்க கூட வெளியில வந்து தரிசனம் கொடுக்கிறார். அப்படி அவர் வரும்போது ரதம் என்ன ஆயிடுத்து, பக்தி வினோத் தாக்கர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ரதம் நின்று போயிடுது. ரதம் நின்றுடுத்தா எல்லாம் இழுக்கிறாங்க, இழுக்கிறாங்க. ரதம் 1 இன்ச்சு நகர மாட்டேங்குது. லட்சக்கணக்கான பேர் இழுக்கிறாங்க. உடனே செய்தி ராஜாவுக்கு போச்சு. ராஜா வந்து பட்டத்து யானை வர யானை பின்னிட்டு வந்து பின்னாடி தள்ளு, ரதம் 1 இன்ச்சு நகரம் நிக்குது. பக்தி வினோத் தாக்கூர் பார்த்தாரு, இதுதான் சந்தர்ப்பம். ஓடி போய் தன் மனைவியுடைய குழந்தைய எடுத்துன்னு வர சொல்றாரு. குழந்தைய எடுத்துன்னு வந்து பகவானுடைய பாதத்துல, ஜெகநாதனுடைய பாதத்துல வைக்கிறார். அப்படியே ஜெகநாதனுடைய கழுத்துல இருக்கிற மாலை நழுவி அந்த குழந்தையோட கழுத்துல விழுந்து. ஜெய் தாக்கூர் பக்தி சித்தாந்த தாக்கூர் மகாராஜ் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஜெகநாதனுடைய கவர்மெண்ட் நழுவி அந்த குழந்தையோட கழுத்துல விழுந்தது. பக்தி வினோத் தாக்கூர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த குழந்தை ஜெகநாதன் கொடுத்திருக்காரு, உறுதிப்படுத்திட்டாரு. இந்த குழந்தை பகவான் ஜெகநாதனுடைய பிரசாதம் பெற்றது. அதனாலதான் விமல பிரசாத், ஜெகநாதனுடைய கருணை. ரைட். சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. வெறும் ஆச்சாரியனுக்கு குழந்தையா பிறந்த, தாமத்துல தோன்றினார். பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் நெருங்கி வந்தார். ஜெய் ஸ்ரீ தாக்கூர் பக்தி வினோத் பக்தி சித்தாந்த தாக்கூர் மகாராஜ் பிரபுபாத் கி. ஓகே. சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பெரிய ஃபேமிலி, ஒரு வைஷ்ணவ குடும்பம், அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் பக்தர்கள். குழந்தையிலிருந்தே பக்தி பண்ற பாக்கியம் கிடைச்சு. குழந்தையிலிருந்தே பக்தி பண்ற உங்க அப்பா வந்து அப்படி அழகா ஒரு பயிற்சி கொடுத்தாரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய காலத்துல பெரும் சவால் வந்து பிரச்சாரம். சரி, அப்போ இன்றைக்கு மாலை நடக்கூடிய சத்சங்கத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எப்படி வந்து கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்ணாரு, குழந்தை பிராயத்திலிருந்தே. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குழந்தை பிராயத்திலிருந்து எப்படி கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணாரு, அவர் பிரச்சார பணிகளை மேற்கொள்ளும் போது ஏற்பட்ட தொந்தரவுகள் என்ன, எப்படி எல்லாம் அவர் சரி பண்ணாரு, எப்படி வந்து தூய பக்தியினுடைய ஸ்தாபனம் செஞ்சாரு. இது ரொம்ப பல சுவாரஸ்யமான நிலைகள்லாம் இருக்கு. அதனால பாகம் 2 வரை காத்திருக்கு. பார்ட் 1 பார்ட் 2. हरे कृष्णा. रद्रा श्रीमद् भागवतम की भक्ति सिद्धांत सच ठाकुर महाराज की और प्रेमानंदे. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்